வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 1.2 800வை விரிவாக்கம் செய்து படிக்கவும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50,000 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்ரிவேஷனில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, 800வை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், 800 அப்படின்னு எழுதிக்கணும். 800 எவ்வளவு, 50,000. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா, விரிவாக்கம் எப்படி எழுதலாம்னா 5 × 10,000. ஜீரோவெல்லாம் தனித்தனியாக பிரித்து எழுதணும். இதை படித்து காட்டுதல் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம தமிழில் எழுதணும். படித்து காட்டல் அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் படித்து காட்டவும் கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதணும், தமிழ் எழுதணும். 50,000 அவ்வளோதான். இப்போ அடுத்த சப்ரிவேஷன் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது சப்ரிவேஷன் 6 7 6 0 9 7. இப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க, 800 கேட்டிருந்தாங்க. 800க்கு கமா போட்டு எழுதணும். 6 7 6 0 9 7, கடைசியிலேருந்து 3 டிஜிட், அப்புறம் ஒரு 2 டிஜிட் தள்ளி கமா வைக்கணும். அடுத்தது விரிவாக்கம் எழுதணும். விரிவாக்கம் என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு 6 போட்டு மீதி இருக்க எல்லா சைபரும் சைபர் போடணும். 1 போட்டு 2 3, ஏன்னா கமா போட்டு எழுதிக்கோங்க. அப்புறம் கூட்டல் 7 பெருக்கல் 7க்கு அப்புறம் எத்தனை சைபர் வருது, 7க்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருது, 4 நம்பர் வருது. அப்போ நம்ம 4 சைபர் சேர்த்திக்கணும். அப்புறம் 6க்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருது, 3 சைபர் வருது. அதுக்கு அடுத்தது கூட்டல் போட்டு 0வை எதால் பெருக்கினாலும் 0 தான், இருந்தாலும் எழுதிக்கலாம், தப்பு இல்லை. 1க்கு அப்புறம் 2 சைபர், அதுக்கு அடுத்தது 9, 9க்கு அடுத்தது ஒரு சைபர், ஒரு நம்பர் இருக்குது, அதனால் ஒரு சைபர் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 7 × 1. இதுதான் இதோடைய விரிவாக்க வடிவம். இதை படித்தல் எப்படி எழுதணும் அப்படின்னா, இதை படித்து பாருங்கள். 6,76,097. இதை அப்படியே எழுத வேண்டியதுதான். 6 லட்சத்து 76,097. அவ்வளோதான்.